நம்ம குடும்பத்துல நம்ம கிளாஸ்மேட் நம்ம கூட படிக்கிறவங்களா ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் சொல்ற மெசேஜா ஒப்பிப்பான். நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உண்மையாலுமே ஒரு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, இதுக்காக 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து சென்னையில ஒரு ரூம் போட்டு ஒரு ஆபீஸ் எடுத்து அதுல பொய்யா கதை எழுதி தினம் பரப்பிட்டு இருக்கான். 30,000 35,000 சம்பளம், தினம் ஒரு பொய்யா ஒரு செய்தி எழுதுறது. இப்ப என் பேர் திருமுருகன், என் குடும்பத்துல எல்லாம் முருகன் பேர் தான் வைப்பாங்க. என் குடும்பத்துல சரவணன் வச்சிருக்காங்க, அருள்முருகன், குமரன், செந்தில், சரவணன், வடிவேல், குமாரவேல், முருகானந்தம், இதெல்லாம் 3 தலைமுறை பேரு. ஆறுமுகம்ல இருந்து பழனியில இருந்து எல்லாமே பேர். ஆனா பிஜேபி காரன் என்ன பரப்புனா, எச்ராஜா என்ன பரப்புனான்னா, இவன் பேர் உண்மையான பேர் திருமுருகன் கிடையாது, இவன் பேர் ஒரு கிறிஸ்தவ பேரு அப்படின்னு பரப்புனான். என் பேர் கிறிஸ்தவ பேர்னு பரப்புறான். இது மட்டும் பண்ணல, இவன் எனக்கு மட்டும் பண்ணல. விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கிறிஸ்தவர் என்று செய்தி பரப்பின கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். பிரபாகரன் அவருடைய தந்தையோட பேர் என்ன? வேலுப்பிள்ளை. அவர் முருகன் பேரு. அவரையே கிறிஸ்தவன் சொன்ன பிஜேபி காரன் இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஈழத்துல அங்க விடுதலை புலிகள் அமைப்பு என்பது கிறிஸ்தவ அமைப்பு, ஆகவே அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஆர்எஸ்எஸ் காரன். அவன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறான் இது கிறிஸ்தவ அமைப்பு. மேதகு பிரபாகரனுடைய மூத்த மகனுக்கு பெயர் சார்லஸ் ஆண்டனி. சார்லஸ் ஆண்டனின் பேரு. யார் அந்த சார்லஸ் ஆண்டனினா, இயக்கத்தில் தன் முனைப்போடு தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தன் உயிரை கொடையாக கொடுத்த மேதகு பிரபாகரனுடைய உற்ற தோழனான சார்லஸோட பெயரை தான் பையனுக்கு வச்சார். தான் தோழனுடைய பெயரை தான் பையனுக்கு வச்சார். ஆர்எஸ்எஸ் காரன் குஜராத்ல இருந்து எழுதுறான், பிரபாகரோட பையன் பேர் கிறிஸ்தவன், அவன் மொத்தமா கிறிஸ்தவனா மாறிட்டானுங்க. விடுதலை புலிகளை கிறிஸ்தவ அமைப்பு, மிஷினரி அமைப்பு, அவர் கிறிஸ்தவ கைக்கூலிகள் அப்படின்னு எழுதுறான். கூச்சமே இல்லாம எழுதுறான். ஐயா நெடுமாறன் அவர்கள் நேரடியாக கடிதம் எழுதுறார் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு. ஏன் அவன் கிறிஸ்தவர் எல்லாம் கிடையாது, அவர் அப்பா பேரு வேலுப்பிள்ளை தான், இவர் பேரு பிரபாகரன், இவருக்கு திருப்பூர் முருகன் கோயில்ல தான் கல்யாணமே நடந்துச்சுன்னு எழுதுறார். அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் இதைத்தான் திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் பரப்பி விடுதலை புலிகள் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டுரை எழுதினவன் தான், பரப்பனவன் தான். காங்கிரஸ் கை கொடுத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் தான் நம்ம ஊர்ல கொடிய நட்டி இங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.